எல்லா 5 லட்சத்து விடுதிகளிலும் எங்கள் கருப்பு தமிழனோ கருப்பு இந்தியனோ தான் செஃப்பா இருக்கான். யார் சாப்பிடுறது? எல்லாரும் போய் சாப்பிடுங்க. அவன் தொடாமல் பதார்த்தம் உண்டா? இந்தியா முழுக்க இருக்கிற செஃப் இன்றைக்கு சூத்திரனாக இருப்பதே பெரியார் கொடுத்த கொடை, பெரியாரின் வெற்றி என்று உங்களுக்கு சொல்ல வேண்டும். மணியம்மையார் போய் மிசால இந்த ஆளுநர் மாளிகைக்கு போகிறாரு. மக்கள் மாளிகையா? மைசூர் போண்டாவில் மைசூர் இருக்காது. மக்கள் மாளிகையில் மக்கள் இருக்க மாட்டாங்க, அவர் மட்டும் இருப்பார். முதலமைச்சராக வருவதற்கு முன்பு யாருக்கும் பழனிசாமியை அவ்வளவாக தமிழ்நாடு முழுவதும் தெரிந்திருக்காது. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் 72 கட்சியிலே பொறுப்பில் இருந்து 77 25, 26 வயதிலே சட்டமன்ற உறுப்பினரானவர். புரட்சித் தலைவர் காலத்திலேயே 91 அமைச்சராக இருந்தவர் என்று அவருடைய வரலாறு என்பது பழனிசாமியை விட எல்லா விதத்திலையுமே அவர் சீனியர் தான். உறுதியாக அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அமைதியானவர் தான், மென்மையானவர், ஆனால் ரொம்பவும் அழுத்தமானவர். அவர் இத்தனை நாட்கள் யோசித்து அந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்றால் உறுதியாக பழனிசாமிக்கு பாடம் புகட்டுவதற்கு அவர் தயாராகிவிட்டார். துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுப்பதற்கு அவர் தயாராகிவிட்டார் என்பதுதான் அவருடைய நடவடிக்கைகள் தெரியும். அண்ணியே இதை சொல்றாங்கன்னு நீங்க யோசிக்கலாம். ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி பூத் கமிட்டி போடுறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஆனா இன்னைக்கு தலைவர் சற்று உடல்நல குறைவு ஏற்பட்டு 10 வருஷம் நம்ம வந்து எல்லாருடைய மைண்ட்லயும் நம்ம கேப்டன் மட்டுமே தான் இருந்தார். எப்படியாவது அவரை காப்பாற்றணும்னு போராடணும். 10 வருஷம் நம்ம எந்த ஊருக்குமே நான் வரல, உங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லா நேரம் தலைவர் கூடயே நான் இருந்ததுனாலதான். அதுக்கப்புறம் இப்பதான் எல்லா ஊருக்கும் வந்து உங்களை சந்திச்சுட்டு இருக்கேன். நம்மளுடைய இருண்ட காலம் முடிஞ்சிருச்சு. இனி ஒளிமயமான எதிர்காலம் தான் நம்ம தலைவர் எங்கும் போல நம்ம கூட தான் இருக்கிறார். ஒவ்வொரு கிட்டையும் அவர் இருக்கிறார். தெய்வமா இருந்து நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்கார். கேப்டன் இந்த கட்சியை மக்களுக்காக ஆரம்பிச்சார். மக்கள் புரிஞ்சுக்கல, விட்டுட்டாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாரும் தலைவரை நினைச்சு கண்ணீர் வடிக்கிறார். இவ்வளோ ஒரு நல்ல மனிதரை நாம கோட்டை விட்டுட்டோம்னு. ஆனாலும் உங்களுக்கு நான் சொல்றேன், தலைவர் எங்கும் போல கருடராக நம்மை சுற்றி 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 வந்து நம்ம நாட்டையும் நம் மக்களையும் பாதுகாத்து தான் இருக்கார். இன்றைக்கும் சின்ன கவுண்டராக தலைவர் அவர்களை இன்னைக்கு கொண்டாடாதவங்க தமிழ்நாடுல, இந்தியா இல்ல, உலகம் எல்லாம் கொண்டாடுறாங்க. அதே மாதிரி ஒரு தவசியாக இங்க வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு உதாரணமா தலைவர் வாழ்ந்தார். வானத்தை போல படத்தின் மேல ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்ன்றத நம்ம கேப்டன் சொன்னார். போன தடவை அதிமுக வெற்றி பெறாததுக்கு பாரதிய ஜனதா காரணம்னு சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகேவா? இப்போ 2வது பாரதிய ஜனதா தமிழகத்தில் வந்து தேசிய ஜனநாயக ஆட்சி அமைக்கணும்னு தான் சொல்லியிருக்கு. அதை தான் எங்களுடைய மாநில உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து அதை தான் சொல்லிட்டு இருக்காரு. ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணியில் பலம் நீங்க நினைச்ச எல்லாம் இப்போ வெளியே வந்து மாறா விஜய் நோக்கி நகர்வு. கண்ணு முன்னால் ஒரு கவுன்சிலர் கூட இல்லையா உங்களுக்கு? ஒரு எம்எல்ஏ கூட இல்லை. ஒரு கூட இல்லை சார். 50 ஆண்டு அரசியல் வாய்ந்த செங்கோட்டையன் அவர்கிட்ட தான் போயிருக்கோம். வந்து சில இடங்களில் வந்து துரியோதனன் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சேராத இடந்தனில் சேர்ந்தால் என்ன நடக்கும்? தோல்வி தான் நடக்கும். அதனால் வந்து நீங்கள் இன்றைக்கி எழுதி வச்சுக்கிடுங்க, உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. இன்னும் தேர்தலுக்கு பல வருஷம் ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாள் தான். அதனால் வெகு விரைவில் நிறைய மாற்றங்கள் மக்கள் மனசில் வந்திருக்கு. நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி. நீங்கள் நினைக்கிறது கேட்குற கேள்விக்கு மாறான செய்திகள் பீகார் மாதிரி வந்து சேரும். இதுவரைக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தார். தானும் இருக்கிறேன், எனக்கு பாவம் கவர்னர் பதவி எதிர்பார்த்தாரு, துணை ஜனாதிபதி பதவி எதிர்பார்த்தாரு, எல்லாம் எதிர்பார்த்து கிடைக்கல. நானும் கட்சியில் இருக்கேன்னு இன்னைக்கு காமிக்கிறதுக்காக வேண்டி என்னை உதாரணமாக சொல்லியிருக்கிறார். நான் பிஜேபியுடைய பி டீமாக இருந்தால் அவர் சொல்லுவாரா, காட்டி கொடுப்பாரா? 2 சிட்டிங் மினிஸ்டர் ஜனவரி மாதம்
அவருடைய ஜோசியத்துக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. எங்கள்கிட்டருந்து யாரும் பேச்சுவார்த்தையெல்லாம் யார் நடத்த முடியாது எங்கள் அமைச்சர்கள்ட்ட. அவர் பார்க்குற ஜோசியம் கிளி ஜோசியம் இதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. ஜெயக்குமார் அதிமுக முன்னாள் ஜெயக்குமார் வந்து ரகுபதி வந்து அதிமுகவுக்கு துரோகம் செய்துட்டு போயிருக்கிறாரு திமுகவுக்கு. அவர் வந்து எடப்பாடியை பற்றி பேச அருகதை இல்லைன்னு சார், நான் திமுகவுக்கு 25 வருஷம் ஆச்சு. இன்னும் பழைய பல்லவியே ஜெயக்குமார் பாடிக்கிட்டு இருந்தாருன்னா அவருக்கு புதிய ராகம் கிடைக்கவில்லை. ஜெயக்குமார் புதிய ராகத்தை பாடினால் நன்றாக இருக்கோ, பழைய பல்லவியை பாட வேண்டிய அவசியம் இல்லை. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லுகிறோம். அன்றைக்கு நாங்கள் எடப்பாடி அன்றைக்கு சாதாரண உறுப்பினர், மாவட்ட செயலாளர் தான். நாங்கள் நல்ல அந்த பொறுப்புகளிலே இருந்தவர்கள். எனவே நாங்கள் எடப்பாடியை என்றைக்குமே ஒரு பொருட்டாக கருதியது கிடையாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.